Taste the Daily. தமிழ்நாட்டில் நாளை மாலையுடன் மக்களவைத் தேர்தல் பரப்புரை முடிவடையும் நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். விருதுநகர் தேமுதிக வேட்பாளர் விஜய் பிரபாகரை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மதுரை அவனியாபுரத்தில் பரப்புரை மேற்கொண்டார். தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு விருதுநகர் தொகுதி மக்களின் ஆசையுடன் தான் விஜய் பிரபாகருக்கு திருமணம் நடைபெறும் என பிரேமலதா அப்போது பேசினார். இனிமேல் அவர் ஏன் பிள்ளை மட்டும் கிடையாது, விருதுநகர் தொகுதியில வாழ்கின்ற அனைத்து தாய் குலங்கள், அனைத்து சகோதர சகோதரிகளினுடைய பிள்ளைகள். அவர் இன்னும் அவருக்கு கல்யாணம் கூட ஆகல, உங்களுக்கு தெரியும். உண்மையா நானும் கேப்டனும் எத்தனையோ ஆயிரம் ஜோடிகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம். அப்படி வெற்றி பெற்ற பிறகு விஜய பிரபாகருக்கு திருமணம் நடந்தால் இதே விருதுநகர் தொகுதியில நீங்க அத்தனை பேர் ஆசீர்வாதத்தோட தான் அவர் திருமணம் நடக்கும். சிதம்பரம் மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் கார்த்தியாயினியை ஆதரித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சிதம்பரத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது இந்த தேர்தலில் பானை கண்டிப்பாக உடைக்கப்படும் என தெரிவித்தார். நிச்சயமா இந்த தேர்தலில் பானை உடைக்கப்படும், பானை உடைஞ்சிடும். நான் கேட்கிறேன் திருமாவளவன் அவர்களே, நீங்க இருக்கிற கூட்டணியில உங்களுக்கு எங்க மரியாதை கிடைக்குதா? உங்களுக்கு முதல்ல நீங்க இருக்கிற கூட்டணியில சமூக நீதினா என்னன்னு அர்த்தம் உங்க கூட்டணிக்கு தெரியுமா? உங்க கூட்டணி தலைவர் ஸ்டாலின் இருக்கிறார், அவருக்கும் சமூக நீதிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஈரோடு தொகுதி திமுக வேட்பாளர் பிரகாசுக்கு ஆதரவாக நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், பிரதமர் மோடி நூற்றாண்டு கண்டு திராவிட இயக்கத்தை அழிப்பேன் என கூறியதற்கு கண்டனம் தெரிவித்தார். நான் திராவிட இயக்கத்தை அழிக்காமல் விடமாட்டேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் இதே பாதையிலே போனால் நீங்கள் அழிந்து போவீர்கள். நாங்கள் யாரையும் அழிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. ஒரு பிரதம அமைச்சர் ஒரு கட்சியை, ஒரு மாநிலத்தை ஆளும் கட்சியை, 100 ஆண்டுகள் வரலாறு கொண்ட ஒரு கட்சியை நான் அழித்து விட்டுத்தான் வருவேன் என்றால் பிரதமருக்கு ஒரு அரசியல் கட்சியை ஒழிப்பதுதான் வேலையா? நீங்கள் திட்டங்களை சொல்லுங்கள், உங்களுடைய எண்ணங்களை சொல்லுங்கள். ஆனால் இப்படி அபாண்டமான கருத்துக்களை, அபவாதமான கருத்துக்களை, பழிவுற்றிருந்த கருத்துக்களை நீங்கள் பேசலாமா? கரூர் மாவட்டம் குளித்தலையில் தமிழர் தேசம் கட்சி சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனரும் பெரம்பலூர் தொகுதி வேட்பாளருமான பாரிவேந்தருக்கு ஆதரவு தெரிவிப்பதாக அறிவிக்கப்பட்டது. பொதுக்கூட்டத்தில் பேசிய பெரம்பலூர் தொகுதி வேட்பாளர் பாரிவேந்தர், பிரதமர் மோடி இந்தியாவை சிறப்பாக ஆட்சி செய்து வருவதாக குறிப்பிட்டார். 1200 பேர் கொடுக்கிற அந்த சூழ்நிலையில் உங்களுக்கு நீங்கள் விரும்பியபடி அந்த 200 அந்த சீட்டு உங்களுக்கும் உயர்கல்வி படிப்பதற்கு ஏற்பாடு செய்யப்படும் என்பதை நான் உறுதிப்படுத்துகிறேன். அதோடு கூட உங்களுடைய பெருமிகு முத்திரை அரசனுடைய சிலைக்கு வெங்கல கவசம் அடைத்து தர வேண்டும், செல்ல வேண்டும் என்று கேட்டார்கள். அது ஏற்கனவே ஒத்துக்கொண்டிருக்கிற ஒன்று. அந்த வகையில் 2ஐயும் நீங்கள் எதிர்பார்த்தீர்கள், அது செய்து கொடுப்பேன். முத்திரையர் என்றால் திருச்சியில் தான் அதிகமாக இருக்கிறது என்று இப்போதுதான் உங்க தலைவர் சொன்னார். தமிழகம் முழுவதும் முத்திரையில் பரவி கிடக்கிறார்கள். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே தென்காசி தொகுதி திமுக வேட்பாளர் ராணி ஸ்ரீகுமாருக்கு ஆதரவாக இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், இந்தியாவின் ஹிட்லர் பிரதமர் மோடி என கடுமையாக விமர்சித்தார். ஹிட்லரும் முசோலினியும் இன்னும் சாகவில்லை. அந்த ஹிட்லர் தான் இன்றைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற பிரதமர் நரேந்திர மோடி தான் இந்தியாவினுடைய ஹிட்லர். இவர் இந்த சர்வதிகாரத்திற்கு எதிராக, பாசிசத்திற்கு எதிராக நடைபெறக்கூடிய இந்த யுத்தத்தில் அனைவரும் எங்களோடு கரம் கோர்க்க வேண்டும். Taste the Daily.